இந்தியாவில் நீட் தேர்வு தொடங்கியது முதலே ஓயாத சர்ச்சைகளுக்கு ஆளாகி வருகிறது. நடப்பு ஆண்டில் நடைபெற்ற நீட் முறைகேடு அமைச்சர் ஒருவரின் பதவியையும் காவு வாங்கி உள்ளது. இந்திய பிரதமராக நரேந்திர மோடி முதல் முறையாக அரியணை ஏறிய போது பெட்ரோலியத்துறைக்கு தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சரானார் தர்மேந்திர பிரதான். பின்னர் 2017ஆம் ஆண்டு அதே துறைக்கு கேபினட் அமைச்சரானார். 4 ஆண்டுகள் கழித்து பிரதானுக்கு கல்வித்துறை வழங்கப்பட்டது. மோடியின் 2வது அரசியலும் தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராகவே தொடர்ந்தார். தர்மேந்திர பிரதான் பதவி காலத்தில் நீட் தேர்வு மீதான நம்பிக்கையை முதலில் கேள்விக்குள்ளாக்கியது 2024இல் நடந்த விவகாரம். அப்பொழுது பீகார், குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்து லட்சக்கணக்கான ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. சில மாணவர்கள் 718 மற்றும் 719 மதிப்பெண்களை பெற்றிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. நீட் தேர்வின் மதிப்பெண் முறையின்படி ஒரு மாணவர் 720, 716 அல்லது 715 மதிப்பெண்களை மட்டுமே பெற முடியும். 718 அல்லது 719 பெறுவது கணித ரீதியாக சாத்தியமே இல்லை என்பதால் மாணவர்கள் மத்தியில் பெரும் சந்தேகம் எழுந்தது. நெருக்கடி அதிகமானதை அடுத்து NTA வெளியிட்ட விளக்கத்தில் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் 6 தேர்வு மையங்களில் வினாத்தாள் குளறுபடியால் நேரம் வீணானதாகவும் அதனை சரிகட்ட 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஹரியானாவில் ஒரே ஒரு தேர்வு மையத்தில் 6 பேரும் முழு மதிப்பெண்கள் பெற்றனர். நாடு முழுவதும் 67 மாணவர்கள் முழு மதிப்பெண்கள் பெற்றதும் சந்தேகத்தை எழுப்பியது. வினாத்தாள் கசியவில்லை, NTA ஒரு வெளிப்படையான அமைப்பு என தர்மேந்திர பிரதான் கூறியதும் கல்வியாளர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் போராட்ட களத்தில் குதித்ததால் CBI விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு NTA தலைவராக இருந்த சுபேத் குமார் சிங் நீக்கப்பட்டார். 2024 சர்ச்சைக்கு பிறகு தேர்வு முறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட போதிலும் நடப்பு ஆண்டிலும் மிகப்பெரிய முறைகேடு நடந்தது. மே 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வுக்கு முன்பாகவே ராஜஸ்தான், சிகார் பகுதிகளில் இருந்த பகிர்ச்சி மையங்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களில் வினாத்தாள் கசிந்தது. சுமார் 111 வினாக்கள் அசல் வினாத்தாளுடன் ஒத்துப்போயின. வினாத்தாள் கசிந்தது உறுதி செய்யப்பட்டதால் மே 12ஆம் தேதி மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்தது. விசாரணையை CBI-இடம் ஒப்படைத்தது. 20 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்களுக்கு ஜூன் 21 அன்று மறுதேர்வு நடத்தப்பட்டு ஜூலை 16 அன்று முடிவுகள் வெளியிடப்பட்டன. தேசிய தேர்வு முகாமின் நிர்வாக சீர்கேடுகள் அமைச்சர் பிரதான் மீதான முக்கிய விமர்சனமாக மாறின. NTA-வின் வினாத்தாள் தயாரிப்பு, விநியோகம் மற்றும் தேர்வு மையங்களின் கண்காணிப்பு ஆகியவற்றில் இருந்த ஓட்டைகள் வெளிச்சத்திற்கு வந்தன. கசிந்த வினாத்தாள்களை பெறுவதில் பெருநகர பயிற்சி மையங்கள் மற்றும் இடைத்தரகர்கள் காரேடல் போல செயல்பட்டது விசாரணையில் அம்பலமானது. நீட் மட்டுமல்லாது NTA நடத்திய UGC, NET மற்றும் CSIR, NET தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதால் NTA அமைப்பை முழுமையாக கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. தொடர்ச்சியான தேர்வு ரத்துக்கள், மறுதேர்வுகள் மற்றும் குளறுபடிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. மாணவர் போராட்டங்களின் தீவிரத்தை கையாள முடியாமல் ஏற்பட்ட தார்மீக அழுத்தத்தின் காரணத்தினாலேயே தர்மேந்திர பிரதான் தனது மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2018ஆம் ஆண்டு மத்திய இணை அமைச்சராக இருந்த MJ அக்பர் ராஜினாமா செய்ததற்கு பிறகு தற்போது பிரதான் பதவி விலகியுள்ளார். இந்திய அளவில் தீவிரமடைந்த மீ-டூ இயக்கத்தின் போது பெண் பத்திரிகையாளர் வைத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து MJ அக்பர் ராஜினாமா செய்தார். அவருக்கு பிறகாகத்தான் தற்போது பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்த நிலையில் அவருக்கு அடுத்ததாக அமித்ஷாவின் பதவியை பறிக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்பொழுது அவர் கூறியதாவது, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெல்லியில் நாங்கள் 1 மாதத்திற்கும் மேலாக தொடர் போராட்டம் நடத்தினோம். அதன் விளைவாகவே கல்வி மந்திரி தர்மேந்திரி பிரதான் பதவி விலக நேரிட்டது. தற்போது புதிய கல்வி மந்திரியாக நியமிக்கப்பட்டுள்ள பிரகலாத் ஜோஷி மிகவும் விசித்திரமான நபராக இருக்கிறார். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுபவர்களை கொண்டு வந்து கல்வி மந்திரியாக்கி நாட்டுக்கு என்ன செய்தி சொல்கிறார்கள்? பாரதிய ஜனதாவில் ரவுடிகள் தான் நிரம்பி உள்ளனர். ராம் ரஹீம் போன்ற பாலியல் குற்றவாளிகள் இந்த ஆட்சியில் பரோலில் வெளியே வருகிறார்கள். இந்த அரசு ரவுடிகளுக்கும் குற்றவாளிகளுக்கும் ஆதரவாக செயல்படுகிறது. மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். ராகுல் காந்தியின் இந்த கோரிக்கையை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். அமித்ஷா கண்டிப்பாக தனது பதவியை ராஜினாமா செய்த வேண்டும். கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்றம் நோக்கிய பேரணியில் மாணவர்கள் மீதான போலீஸ் தாக்குதலுக்கு அமித்ஷாவை தவிர வேறு யாரும் உத்தரவிட்டிருக்க முடியாது. எங்கள் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு வெளிநாடுகளில் இருந்து நிதி வருவதாக வதந்தி பரப்புகிறார்கள். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அது அமித்ஷாவின் தோல்வியவே காட்டுகிறது. வெளிநாட்டிலிருந்து இயக்கும் ஒரு இயக்கத்தை கூட கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அவர் என்ன சாணக்கியர்? டெல்லி போலீசார் கடந்த 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் அதிகாலையிலேயே மாணவர்கள் போராட்டம் நடந்த இடத்திற்கு கற்கள் நிரம்பிய லாரிகளையும் உடைந்த ஒரு வேனையும் கொண்டு வந்து நிறுத்தினர். மாணவர்கள் கல்வீசி வன்முறையில் ஈடுபட்டதாக பழி போட டெல்லி போலீசாரும் பாரதிய ஜனதா குண்டர்களும் சேர்ந்து போட்ட சதி திட்டம்தான் இது. நான் அதை நேரில் பார்த்து சமூக வலைதளத்திலும் கேள்வி எழுப்பினேன். டெல்லி ஜந்தர் மந்திரில் போராடிய இளைய தலைமுறையினர் நாட்டின் கலாச்சாரத்தை சீரழித்து விட்டதாக யோகா குருபாபா ராம்தேவ் விமர்சித்துள்ளார். மகாத்மா காந்தி, அம்பேத்கர் ஆகியோரின் புகைப்படங்களை ஏந்தி சட்டபூர்வமாக எங்கள் உரிமைக்காக போராடுவது கலாச்சாரத்தை சீரழிப்பதாகாது. பாபா ராம்தேவ் முதலில் அவரது பதஞ்சலி நிறுவன வியாபாரத்தை கவனிக்கட்டும். சுப்ரீம் கோர்ட்டே அந்த நிறுவனத்தை கடுமையாக எச்சரித்ததை அவர் மறந்துவிடக்கூடாது. இல்லையெனில் வியாபாரம் படுத்துவிடும் என்றார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக அமித்ஷாவின் பதவி பறிபோக உள்ளது என்று பலரும் கூறுகின்றனர். ஏனென்றால் போராட்டம் நடத்திய மாணவர்களை தாக்குவதற்கு உத்தரவிட்டதே அமித்ஷா தான் என்று தற்போது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தற்போது அமித்ஷா மீது வழக்கு பதிவு உள்ளதாகவும், இந்த நிலையில் அமித்ஷா உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதை அனைத்தும் கவனத்தில் வைத்து உச்சநீதிமன்றம் தற்போது அமித்ஷாவை பதவியிலிருந்து நீக்க முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த செய்தி பாஜகவினருக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.